வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வீடியோல ஒரு முக்கியமான எவிக்ஷன் அப்டேட்டை பார்ப்போம். இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான். டபுள் எவிக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா இதுவரை நடக்காத ஒன்று இந்த வாரம் நடந்திருக்கு. போன வாரம் டபுள் எவிக் பண்ணாங்க ஆனந்தி அப்புறம் சாச்சனா. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வாரம் ஒரு எவிக்ஷனை சாட்டர்டே எபிசோட்லேயே பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனால் எதிர்பார்த்த கண்டஸ்டன்ட் இந்த வாரம் இவரை விட இன்னொருத்தவங்க தான் இருந்தாங்க. இப்போ அன்அஃபிஷியலை பொறுத்தவரை விஷால் தர்ஷிகா தான் கீழே இருந்தாங்க. தர்ஷிகா தான் லீஸ்டில் இருந்தாங்க. அஃபிஷியல் அப்படின்னு வரும்போது வந்த தகவலில் பார்க்கும்போது அங்கே சத்யா தர்ஷிகா அப்படின்னு இருந்தாங்க. இப்போ சத்யாவை தூக்கிட்டாங்க. அப்போ அடுத்து யாரை தூக்குவாங்க? சத்யாவை தான் தூக்கியிருக்கிறாங்க. இந்த சத்யா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன். விஷால் அவர் சகுனி வேலை தான் பாப்பா. அப்படி விஷால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் திருட்டு கேங்கில் ஒருத்தராக இருந்தார் இந்த சத்யா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், இங்கே ஏதாவது பேசுங்க சத்யா, எல்லாருக்கும் ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா மாங்குன்னு மாஞ்சி பேர்லாம் வைக்கிற. அப்படி ஒரு விளையாடுற கண்டஸ்டன்ட், ஒரு மோசமாக விளையாடுற கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அந்த கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு பேரை வச்சா கூட சரி போகுது அப்படின்னு விடலாம். விளையாடாமல் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்த மவுத் பீஸாக இருந்த இந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருந்தது. விஜய் சேதுபதி சரி உள்ளே இருக்கிற அந்த ஒரு தயக்கத்தை உடைப்போம், இனி பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பேர் வைக்கிறது தான் பிக் பாஸ் டாஸ்க் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா சம்மந்தம் இல்லாமல் முத்துக்குமரனையெல்லாம் இவர் வெறும் வாய் தான், மவுத் பீஸ் தான், ஆரம்பிச்சிட்டான் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது. இதில் நேற்று பார்த்தோம்ல, இந்த மிக்சரை முன்னாடியே தூக்கியிருக்கணுங்க. சாச்சனா ஆனந்திக்கு முன்னாடியே தூக்கியிருக்கணும். இந்த மிக்சர்னால நடக்கிறது என்ன? விஜே விஷால் பெஸ்ட்டில் வர்றான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விஷால் இவருக்கு ஜெஃப்ரி கொடுக்குறாங்க. ஜெஃப்ரி என்ன பண்ணா இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சத்யா சொன்னது என்ன, அவன் ஒரு பெரிய கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறான், அந்த கம்யூனிட்டியிலிருந்து டெவலப் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் உருட்டின. அப்படி இல்லை, அந்த கம்யூனிட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ அவனுக்கு வேற மாதிரி ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு அட்வைஸ் பண்ணு. தப்பா போகும்போது டே இது தப்புடா அப்படின்னு சொல்லு. இல்லை வெளியில வேற உதவிகளை செய். இங்கே ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் ஒரு டாஸ்க் ஒன்று, அந்த டாஸ்கில் யார் சிறப்பாக விளையாடினாங்க அப்படின்னு கேட்டால் இவர் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த கம்யூனிட்டியை பார்த்து அவன் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹெல்ப் பண்ணுறாராம்மா. பெருந்தன்மை இது? பெருந்தன்மையா? இன்னொருத்தன் சரியான ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாசை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறது அது மோசமான வேலை இல்லை? இந்த மாதிரியான மிக்சருங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது தொடர்ந்து. அதனால தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மிக்சருங்களை தூக்குங்க 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 அப்படின்னு. இப்போதான் தூக்கி இருக்கிறாங்க இந்த மிக்சரை. முதல் வாரத்தில் ரவீந்திரன் சார் சொல்லிட்டு போனார், இங்கே உடம்பு முக்கியம் இல்லை, மைண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் புரிஞ்ச மாதிரி தெரியல. கடைசியில் இவர் புரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி பட்டப்பெயரை வைக்கிறது அப்படிங்கிறது தான். இவர் ஜென்ரேட்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் பிக்கப் ஆவாராம். அப்படி பிக்கப் ஆனாலும் எதுக்கு பிக்கப் ஆயிருக்கு அப்படி இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது? முதல் முறை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்போ தெரியுமா கோவம் வந்துச்சு? முத்துக்குமரன் கேப்டன்சியில் விஷால் வெளியே படுத்துருந்தான், டைமில் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கோவப்பட்டார். அப்போ முத்துக்குமரன் கிட்ட கோவப்பட்டு பொங்குன அப்படி இந்த மிக்சர் சத்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த எல்லையை கிராஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு படித்த பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டு அது வார்த்தையை கொஞ்சம் சரியாக ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். அது கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருந்தா அந்த பக்கம் தான் கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் இவர் வார்த்தையை விட்டதுனால எல்லாரும் இவரை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜேஎஸ் கேட்கும்போது விஜேஎஸ் கிட்ட முறைச்சிட்டு நிற்கிற. அப்படி அது என்னன்னே தெரியல. இந்த சீசனில் பாருங்களேன், ஒரு பக்கம் டப்பா, இன்னொரு பக்கம் சத்யா, இந்த மிக்சரு. ஆஸ்ட்டை ஏன்டா முறைக்கிறீங்க? அவர் என்னடா பண்ணார்? அவர் உங்கள் சக போட்டியாளரா? அவர் மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறத மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரையும் முறைச்சிட்டு நிற்கிறது. அதுக்கப்புறம் இப்போ இந்த சௌந்தர்யா ராணவ் அந்த அன்ஷிதா அந்த பஞ்சாயத்தெல்லாம் போச்சு இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா வேர்டெல்லாம் பேசுகிறா. அப்படி கோவம் வருது, அப்படியே இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறா அப்படின்லாம் சொல்கிறா. அப்படி இங்கே எவ்வளோதான் இப்போ முத்துக்குமரன் விஷால் அப்படின்னு வரும்போது முத்துக்குமரன் தான் இவர் எதிர்ப்பார், விஷாலுக்கு தான் முட்டு கொடுப்பாரு. அதே போல் ஜெஃப்ரின்னு வந்தால் ஜெஃப்ரிக்கு முட்டு கொடுப்பா. அப்படி இந்த மாதிரி மவுத் பீஸுங்க அவங்களுக்காக விளையாடினதே கிடையாது. இதில் இவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று உடலை மறைக்கிறதுக்கு தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் இவர் போகிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி விடும். அதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பண்ணி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க, இவரை வச்சு செஞ்சுருக்கிறாங்க.
ஸோ இந்த மிக்சர் வந்து எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மிக்சரை தூக்கிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட்லேயே அதை தூக்குறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் எவிக்ஷன் இதோட முடியல, ட்விஸ்ட் இருக்கு, டபுள் எவிக்ஷன். ஸோ அடுத்த எபிசோடில் யாருக்கு பாயாசம்? அது வந்து தர்ஷிகாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறேன். இன்னும் விஷாலை தூக்க மாட்டாங்க. விஷாலா தூக்குனா செமையாக இருக்கும். ஏன்னா விஷால் தான் வந்து அவன் வந்து ஒரு திமிரா நக்கலா நம்மளை தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு மக்களே என்ன அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா, அவரு கூட போய் நிற்குது இந்த மவுத் பீஸு, இந்த மிக்சரு. நிற்கலாமா? ஆல்ரெடி எப்படா தூக்குவோன்னு காத்துட்டு இருக்காங்க மக்கள். இதில் அவர் கூட பேர போயிட்டு நிற்கிறார் இவர். அவ்வளோ தெனாவெட்டு. இதில் கொடுமை என்னன்னா, நல்லா விளையாடுற பிளேயர்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்த மிக்சரால். அதனால தூக்குனது சரிதான். இப்போ சிவகுமார் வந்து எவிக்ட் ஆகும்போது அவர் வந்து அன்அஃபிஷியலில் 6வது இடத்துல இருந்தார். சாச்சனா வந்து லீஸ்ட்ல இருந்தாங்க. சாச்சனாவை காப்பாத்துறதுக்காக விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சிவகுமாரை வந்து தூக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாருடைய வைஃப் வந்து பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் 5வது இடத்துல இருக்காரு. இப்போ 8வது இடத்துல இருக்கிற விஷாலை, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற அன்ஷிதாவை, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ரயானை, இவங்கள காப்பாற்றுறதுக்காக சத்யாவை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டாலும் போடுவாங்க போல இருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்டான இவருடைய வைஃப் ரம்யா போட்டாலும் அதெல்லாம் செம்ம காமெடியாக தான் இருக்கும். ஸோ போக வேண்டிய கண்டஸ்டன்ட் தான் சரியாக தூக்கியிருக்கிறாங்க. இதுவே லேட்டு, இவ்வளோலாம் கொடுத்துருக்கவே கூடாது இந்த மாதிரியான மிக்சருக்கு. இவர் மட்டுமே மிக்சர் இல்லை, இன்னும் மிக்சர்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்த விட கூடுதல் சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு கேங்கில் ஒரு மெம்பராக இருந்தால் இவரை தூக்கியிருக்கிறாங்களே, அது நல்லது. ஏற்கனவே போன 2 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா திருட்டு கேங் தான், இவரும் திருட்டு கேங் தான். நாளைக்கு தூக்கப்பட போகிறதும் அடுத்த எபிசோடில் அவங்களும் திருட்டு கேங் தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக திருட்டு கேங்கை ஒழிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பெரிய தவறு. சும்மா ஃபன்னாலாம் அதை பார்க்கவே முடியாது. அங்கே வந்து இவங்க செஞ்ச தவிர ஃபன்னாக பார்த்தோன்னா அது நியாயமாக விளையாடினாங்களே, நேர்மையாக விளையாடினாங்களே, அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு செய்கிற துரோகம் அது. அதை மக்கள் ஒரு நாளும் இவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ தூக்கி இருக்கிறாங்க. இந்த எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.